வணக்கம் வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் எப்படி வைக்கலாங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் கட் பண்ணும்போது மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உணர விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெண்டைக்காவை ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் வளவளப்பு தன்மை அவ்வளோவா இருக்காது. வெண்டைக்காவையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க வெண்டைக்காயோட அளவை பார்த்துக்கோங்க. இது நம்ம வதக்க வதக்க அப்படியே சுருங்கி வரும். நல்லா வதக்குனா தான் இந்த மாதிரி சுருங்கி வந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வளவளப்பு தன்மையும் இருக்காது. இப்போது வெண்டைக்காய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்கள், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் அப்படியே சாதத்தை போட்டு அப்படி கிளறி வெண்டைக்காய் சாதமாக நீங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸி அண்ட் குயிக்காக சிம்பிளாக நம்ம லஞ்ச் பாக்ஸையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வளவளப்பில்லாத வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்டைக்காய் பொரியல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.